மரக்காணம் அருகே ஆண்டுக்காண்டு மழையால் பாதிக்கப்படும் தங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்தபடி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று நரிக்குறவர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டு தெருவில் சுமார் 50 ஆண்டு காலமாக 75க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது கடும் பாதிப்பிற்கு உள்ளான நிலையில் நரிக்குறவர் பெண் ஒருவர் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக வீடியோ வெளியிட்டிருந்தார். இது வைரலான நிலையில் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வீடு கட்டி தருவதாக முதலமைச்சர் வாக்குறுதி அளித்து ஓராண்டாகியும் இதுவரை அது நிறைவேற்றப்படாததால் தற்பொழுது பெய்து வரும் கனமழையிலும் அவர்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி கூட பிடிக்க முடியல. ரொம்ப காற்றடிக்குது. வேற எல்லாம் பிச்சுக்கின்னு ஓடி கூட பார்க்குது. வீட்டில் தண்ணி வந்து போச்சு. பட்டவங்க குழந்தை குட்டி வாங்கி உக்காந்துருக்குறோம். சேர் போட்டு உக்காந்துருக்குறோம். சாமி ஐயா, எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. எங்கள் மயாடுவில் கிடக்குறோம். சின்ன சின்ன குழந்தைங்க வாங்கி இத்தனை பேர் கிடக்குறோம். ஒரு 50 பேர் இருக்கிறோம். இங்கே குழந்தை குட்டியோட 70 பேர் இருக்கோம். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. ஐயா, வீடு வாசல் இல்லை, என்ன பண்ண போறீங்க சார்? நாங்கள் மழையில் கிடக்குறோமே, எங்களுக்கு சாப்பாடு தண்ணி அரிசி உணவு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன சின்ன குழந்தை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கனமழை, சூறாவளி காற்று மற்றும் இருளில் தங்க இடம் இன்றி தவிப்பதாகவும் சாப்பாட்டிற்கு கூட வழியில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள நரிக்குறவர் இன மக்கள் அரசு தங்களுக்கு உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.